நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல இது நாள் வரைக்கும் கடந்த 1.5 வருஷமா கும்பத்தில் இருந்த ராகு பின்னோக்கி, எப்பயுமே ராகு கேதுக்கள் பாருங்க பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். அதனால ராகு கும்பத்திலேருந்து ரிவர்ஸ்ல மகர ராசிக்கு வர்றாரு. இங்க ஒரு 1.5 வருஷம் இருக்க போறாரு. அதே மாதிரி கேது கடந்த 1.5 வருஷமா சிம்ம ராசியில இருந்தால் இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி கடக ராசிக்கு வர்றாரு. கடகத்துல ஏற்கனவே குரு பகவான் இருக்காரு. ஓகே, இந்த பயிற்சி ராகு கேது பயிற்சி என்ன தேதியில நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் தேதிகள் இந்த வருஷம் எப்பயும் போல ஒரு வித்தியாசமா வருது. ஓகே, முதல்ல திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது 5/12/2026 அன்னைக்கு ராகுகேது பயிற்சி நடக்குதுங்க. இது எது வரைக்கும் ராகுகேது பயிற்சியானது இருக்கு, அந்த ராசிலேயே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 23/6/2028 வரைக்கும். ஓகே, வாக்கியப்படி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 13/11/2026 வெள்ளிக்கிழமை இந்த ராகுகேது பயிற்சி வாக்கியப்படி நடக்குது. ஓகே, இதில் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த ராகு கேது பயிற்சியில் இருக்குது. குறிப்பாக கேது நீர்ராசியான கடகத்தில் ஏற்கனவே உச்சம் பெற்ற குருவோடு இணைய போகிறார். அதாவது குரு கேது சேர்க்கை. இந்த குரு கேது சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு அற்புதமான பலனை தரப்போகுதுங்க. ஞானக்காரகன் கேது, அவர் தனக்காரகன் குருவோடு இணையிறது ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் ஞானம் அப்படிங்கிற ஒரு அதிசயமான விஷயங்களையும் 12 ராசிகளுக்கும் தரப்போறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல இருந்த ராகு இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. கேது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் உபஜய ஸ்தானத்துல இருந்த கேது, சூப்பரான ஒரு சூழ்நிலையில் இருந்த கேது இப்போ 2ஆம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு வர்றாருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப சனி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துல இருக்கார். குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கார். அப்ப குரு கேது இணைவாக போகுது. இது ரொம்ப நல்ல விஷயங்க உங்களுக்கு. இப்ப ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறனால ராகு கேதுக்கள் அந்தந்த இடத்துல இருக்கிறனால என்ன விதமான பாசிட்டிவ் என்ன விதமான நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னாங்க, நீங்க மறைச்சு வச்சிருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் இப்ப வெளியே வர்றதுக்கான ஒரு காலகட்டம். இது நாள் வரைக்கும் உங்க திறமைகள் உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கும். இல்லைன்னா அந்த திறமைகளை வெளிக்காட்டுறதுல ஒரு தயக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப 8ஆம் இடத்துக்கு வர்ற ராகு உங்களோட மறைந்த திறமைகளை உலகமே தெரிகிற மாதிரி வெளியே கொண்டு வர போறார். இதனால உங்களுக்கு ஒரு நல்ல பேரு, ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் சூப்பரா இருக்குங்க. ஆன்மீகம், யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் நிறைய வரப்போகுது. அந்த மாற்றங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல மன வலிமையோட வரக்கூடிய மாற்றங்களை அசால்ட்டா ஏத்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு சிலருக்கு பாருங்க, இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, டாக்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் பரம்பரை சொத்து, உயில் சொத்தா இப்போ உங்கள் பேருக்கு வர்றதுக்கான ஒரு காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. 8ல் ராகுங்க, உங்களோட ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சொத்து இருந்துச்சு, ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இப்போ நீங்கள் ஒரு பராமரிப்பு செலவு அப்படின்னு பண்ணுவீங்க. பழைய வீடை புதுப்பிச்சு புதுசாக மாற்றக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு சிக்கலான பிரச்சனை, ரொம்ப நாளாக அந்த சிக்கலான பிரச்சனைக்கு தீர்வே காண முடியாமல் இருக்கு அப்படின்னா இந்த சமயத்தில் அந்த சிக்கலான பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான ஒரு சூப்பரான தீர்வு இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்க போறீங்க. ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கு, மறைபொருள் ஞானத்தை வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி சைக்காலஜி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் ராகு 8ல் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இன்ட்யூஷன் அப்படிங்கிறது, உள்ள உணர்வு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வழிகாட்டியாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. ஓகே, அடுத்த ராகுவால என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாங்க, கொஞ்சம் எதிர்பாராத திடீர் செலவுகள் உங்களுக்கு வருங்க. கொஞ்சம் அதுக்கான சேமிப்புகளை வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை போட்டு மனசில் குழப்பிக்கிறது, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு குழப்பிக்கிறது, இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் ரகசியம்னா அது ரகசியமாகவே இருந்தால் தான் அது ரகசியங்க. அதனால் உங்களோட ரகசியத்தை வெளியே யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த சமயத்தில் அவசரமாக ஒரு முடிவு எடுக்கிறது, ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களில் பணத்தை முதலீடு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வாகன பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணுங்க. லா ஃபீல்டில் இருக்கிறவங்க, டேக்ஸ் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, உங்களோட டாக்குமெண்ட்டில் ஏதாவது சைன் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாங்க. ஓகே, இது ராகுவோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து கேதுவோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன. ஓகே, கேதுவோட பாசிட்டிவ் அப்படின்னாங்க, கேது 2ஆம் இடத்துல இருக்கார். ப்ளஸ் குரு, உச்சமான குருவும் பார்த்தோம்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பணவரவு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் பணம் வெளியே இருந்து வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணவரவு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நீர் ராசியில் குரு கேதுவோட இணைவுங்க. அப்போ வெளிநாடு மூலியமாகவும் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பணத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதோட சேமிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்றதை பற்றி நீங்கள் இந்த சமயத்தில் ரொம்பவே யோசிப்பீங்க. அதே மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கவும் செய்வீங்க. உங்களோட குடும்ப பாரம்பரியம், உங்கள் குடும்பத்தோட கலாச்சாரம், உங்கள் குடும்பத்தோட பழக்க வழக்கங்களை இந்த சமயத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழி நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேது உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறாருங்க. உண்மைக்கு அதிக முக்கியத்துவம் இந்த சமயத்தில் தரப்போறீங்க. இது எல்லாமே கேது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த விஷயத்தை கொடுப்பாரு. சரி, ஓகே, கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை கொடுப்பாங்க அப்படின்னா, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்ங்க. குடும்பத்திலேருந்து கொஞ்சம் தனிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் இந்த சமயத்தில் வருங்க. முடிஞ்ச வரைக்கும் மன ரீதியாக குடும்பத்தில் பிரிவு அப்படிங்கிறது வேணாங்க. ஒரு சிலருக்கு ஃபிசிக்கலாக குடும்பத்தை விட்டு வெளியே இடத்துல போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வரதான் செய்யும். ஆனால் மன ரீதியாக குடும்பத்தில் விட்டு தனிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்கு வேண்டாம், தவிர்த்துக்கோங்க. பணவரவு நல்லா இருந்தாலும் குடும்ப செலவு, குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அது கொஞ்சம் திட்டம் போட்டு செலவு பண்ணிக்கோங்க, நல்லது. அதே மாதிரி 2ஆம் இடம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்க. உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2ல் கேது. அப்போ என்னன்னா, உங்களுக்கு ஜீரணமாகாத ஒரு உணவை சாப்பிட்டுட்டு ஒரு அஜீரண கோளாறு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருங்க. குடும்ப பொறுப்பில் ஒரு அலட்சியம் காட்டக்கூடாது. அதே பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கையாளும் போது கவனமாக இருக்கணும். ஓகே, இது கேதுவால் வரக்கூடிய நெகட்டிவ். ஓகேங்க, அடுத்து ராகு கேதுக்களோட பார்வைகள் என்ன மாதிரியான பலனை தரும். 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அங்கிருந்து 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. அப்போ உத்தியோகத்திலையும் அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்கும் போதும் சரி ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. 8ல் ராகு இருக்கும்போது தொழிலையும் உத்தியோகத்திலையும் ஒரு மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திடீர் மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றத்தை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதில் ஒரு சிக்கலை கொடுக்கும். இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. 3ல் கேதுங்க 4 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வீடு மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சமயத்தில் நடக்குங்க. அதே மாதிரி வீடு வாங்கணும், ஒரு வீடு விற்கணும், நிலம் விற்கணும், இந்த சமயத்துல எல்லாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க.
ஓகே, இந்த 1.5 வருஷத்தை எனக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, புனர்பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு 27 நாளுக்கு ஒரு தடவை வருங்க. அதில் கரும்பு ஜூஸ் வாங்கி இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுங்க, இல்லைன்னா பாயாசம் தானம் பண்ணலாம். முடிஞ்சால் ஒரு மூங்கில் மரம் வாங்கி நட்டு அதை வளர்த்து வர்றது உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுறது, விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது ரொம்பவே சிறப்பு. முடிஞ்சால் ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு நிறைவான மன நிம்மதியை கொடுக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ராகு கேது பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் தாங்க பார்த்தோம். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ராகு வரக்கூடிய மகரத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, கேது வரக்கூடிய கடகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, இதை பொறுத்தும் இந்த பலன்களில் சில சேஞ்சஸ் இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. பார்த்துட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக ஆன்லைன் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.